நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் முன்னாடி வராமல் பயந்த பொழைக்கிறது நீங்கள், நான் கிடையாது. சரியா? எனக்கு பயங்கள்னா என்னன்னே தெரியாது. என் அகராதிலே அது கிடையவே கிடையாது. நான் ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டேன்னா அந்த முடிவத்தில் நான் ஜெயிக்காமல் பின் வாங்க மாட்டேன், விட்டும் தர மாட்டேன். எனக்கு தேவையா பொண்டாட்டி தமிழ் வனிதா மாரியம்மா நேரில் வரணும். அதை விட்டு கோலத்தனமாக வீடியோ போட்டு என்னென்ன விதி பேசணுமோ பேசிட்டு நான் மறந்துடுவேன் விட்டுருவேன்னு கேனத்தனமாக அங்கே உட்காந்துருக்கிறது முட்டாளுக்கு சமம். புரியுதா? தமிழ் தீபாவளி உன்னை பல தடவை சொல்லிவிட்டு நேரில் வாங்கடி தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டேன். புரியுதா? தமிழ் உன்னை விட்டு தரமாட்டேன்னு தெரிஞ்சிருந்து உனக்கு இத்தனாயிரம் பேரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணியிருப்பீங்க. நான் தான் சொன்னேன்ல, உன் ஊர் பெரியசாமி கவண்டன் என்னன்னா அவன்லாம் என் காலில் ஓட்டுறது சூழ் ஓட்டுற மண்ணுக்கு சமன்னு சொன்னவன். புரியுதா? எவ்வளோ பெரிய ஆளுமயிராக இருந்தாலும் என் காலுக்கு மண்ணில் ஷூ ஓட்டினதுக்கு சமன் தான். புரியுதா? கனியை காப்பாற்றணும், பெரியசாமி மருமகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே முட்டாள்தனமாக ஏமாற்றிட்டு கண்ட நாயை பேச்சை கேட்டு உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டு, முட்டாள்தனம். ஆம்பளையே நான் கூப்பிட்றேன். உங்கள் ஊர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரே ஆம்பளையாக இருந்தால் அவளை அனுப்பிச்சிட்டு நீ நேரில் வாடா, எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாடா, பார்த்துக்கலாம். புரியுதா? இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்றி எல்லாம் மயிரை பிடிக்கலாம், அதை பண்ணிடல இதை பண்ணிடல, நீ எந்த அந்த ஸ்டேஷனில் எப்படி இப்படியெல்லாம் பேசி வச்சுருக்கீங்க, எல்லா மயிராண்டியும் எனக்கு தெரியும். புரியுதா? நான் இப்போயும் சொல்கிறேன், நான் கொடுத்த வார்த்தைக்காக எவ்வளோ வேணாலும் எவன் தலையை வேணாலும் வெட்டுவேன், எவ்வளோ வேணாலும் குத்தி கொடலை உருவேன். புரியுதா? என்னவோ நீங்கள் 2 பேர் வந்தாலும் சரி, 40 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, ஏன் உலகமே திரண்டு வந்தாலும் சரி, எத்தனை பேர்த்துக்கு முன்னாடி எதிர்த்து நிற்பேன்டா. நான் எவ்வளோ இருந்தாலும் கழுத்தில் கத்திய வச்சு அறப்பேன்டா. எனக்கு அந்த தைரியம் துடிச்சல தன்னம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. புரியுதா? தமிழ் நான் அப்பையும் சரி இப்பையும் சரி உன்னையும் விட்டு தரமாட்டேன், வனிதாலையும் விட்டு தரமாட்டேன். நல்லா தெரிஞ்சிருந்து தேவையில்லாமல் மன்னார்குடிக்காரன் பேச்சை கேட்டுட்டு எந்தெந்த ஸ்டேஷன் எல்லா பக்கம் பேசி வச்சு நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்குன்னு அதுவும் எனக்கு தெரியும். நீங்கள் மாட்டிக்கிட்டால் எல்லோரும் மாட்டிப்பாங்கன்னு நினச்சி எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் மாட்டிப்பாங்கன்னு, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேடம் பொம்பளைங்க தலைமையம்மா ஒன்று எல்லாம் மாட்டிப்பாங்கன்னு தெரிஞ்சு கேவலமான எண்ணத்தோடு நீ அங்கே உக்காந்துருக்குற. ஏய், நான் ஆம்பளடி, கொடுத்த வார்த்தைக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். நான் 100க்கு கால் பண்ணுறேன். கலெக்டர் எல்லாத்துக்கிட்டையும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் பேசாமலே கிடையவே கிடையாது. புரியுதா? எனக்கு இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு பயங்கிறதே கிடையாது. ஓகேவா? 6 ரூபா எடுக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் தப்பு பண்ணீங்க. ஆனால் நான் எப்போயுமே ஒரே மாதிரி தான், எப்பனையும் விட மாட்டேன், எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி தருவேன். என் மேலே இன்ஸ்பெக்டர் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கல, என் மேலே 1008 போய் கேஸை போட்டேன், நீ உள்ளே தள்ளலாம் அப்படி இப்படி தெரிஞ்சலாம். நீ வேலையெல்லாம் நம்மக்கிட்ட ஆகாது. என் மேலே எத்தனை கேஸாக போடுறையோ அத்தனை கேஸை எனக்கு துரோகம் பண்ணலாம். அன்னைத்து பொம்பளையும் தலைவியம்மா மேலேயும் பேபி மேலேயும் சுஜாதா மேலேயும் சுபாஷினி மேலேயும் தான் போடணும். அருள்குமாரன் மாதிரி அதிகாரி இருக்குது, அவன் மேலேயும் கேஸ் தான். நீங்கள் பார்க்குற பிள்ளைய எனக்கு நான் ஸ்டேஷனுக்கு போனால் நீங்கள் பார்க்குற பிள்ளைய கட்டி வைக்கிறதுன்னு சொல்லி எல்லா பக்கம் பேசி வச்சுட்டு நான் அதோ எல்லா உண்மையும் டிபிலையும் வச்சுட்டேனே. இவ்வளோ உண்மை தெரிஞ்ச பிறகு நான் அமைதியாக இருக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம், என்ன வழி அப்படின்னு இன்னும் நீ யோசிக்காமல் அங்கே உட்காந்துருக்கதான் முட்டாள்தனம். நீ இன்னும் கிளம்பி வந்திருக்கணும். வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்கோ வேலூர் ஸ்டேஷனுக்கோ நீ வந்திருந்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு நீ என்கிட்ட பேசுனேன்னு நான் அருவாலோடு வந்து நிற்கிறத நான் ரெடியாக நிற்கேன். புரியுதா? பெரியசாமி மயர் இப்போயும் நான் சொல்கிறேன்,
எந்த புண்டாமலை எவ்வளோ இருந்தாலும் சரி என்னால் சமாளிக்க முடியும். எனக்கு திறமை இருக்குது. எனக்கு நீ மந்திரத்தால தான் நீங்கள் கட்ட முடியுமே தவிர, நீங்கள் தப்பிக்கிறதுக்காக உங்கள் குடும்பம் சந்தோஷம் வாழ்கிறதுக்காக நான் கும்பிட்ற தெய்வத்தையே கட்டி வச்சிருந்தாரு அது வேலைக்கு ஆகாது. புரியுதா? ஜோதிமணி, உன் பேரை சொல்லி எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க. நீ மட்டும் சம்மந்தப்படல, எல்லோரும் சேர்த்து தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. என்ன ஒன்றியம் நான் தான் விட மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு துரோகம் பண்ண எவ்வளோ இருந்தாலும் புண்டையை மட்டும் தாலி எடுத்துருவோம், நான் கட்டுறது ரெடியாக ஆம்பளையாக நிற்கிறேன்ட்டேன். புரியுதா? அதை மட்டும் புட்டு பச்சை தேவடியால் மாதிரி எல்லாம் அமைதியாக இருந்து என்ன அர்த்தம் இது? தமிழ் தீபாவளி இங்கே வரக்கூடாது, நீ வந்தால் நாங்கள் மாட்டிப்போம். குற்றம் செய்யும் போது எல்லாம் சேர்ந்து செஞ்சீங்க. அப்போ நான் விட மாட்டேன்னு தெரிஞ்சு இவ்வளோ முசுவாக நான் நிற்கிறேன். அப்புறம் எப்படிலாம் விட்டுற முடியும்? நீங்கள் தப்பிக்கிறதுக்காக என்னையும் பைத்தியம் மயிறு மட்டம் முன்னாங்கட்டி இனிமேல் நேரில் வந்துட்டு பேசு, சரியா? சென்னிமலை இருக்க தேவடியார் நாய்ங்க அத்தனை பேருமே என் கூட படுக்காமல் தப்பிச்ச குற்றத்துக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, வனிதாவில் விட்டு தர மாட்டேன் தெரிஞ்சிருந்து அடுத்தவனுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்தவன் பேச்சை கேட்டுட்டு உட்காந்துருக்கிறது முட்டாள்தனம். ஏன் கேஸை கொடுத்து உன்னை மிரட்டுறாங்கன்னு தெரியும், உன்னை வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். வேலூர் ஸ்டேஷனையும் வேளாண்மை ஸ்டேஷனையும் கரிவாள் ஸ்டேஷனையும் சென்னிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் அங்கே தடுத்துக்கிட்டு இருக்கிறான். நீ அங்கே போனீங்கன்னா நாங்கள் மாட்டி போவோமா அப்படின்னு உங்களை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் நான் விடமாட்டேன்னு நல்லாவே தெரியும். புரியுதா? பொண்டையை மட்டும் கிளம்பி வர்றேன். வாணிதாவு தமிழ் எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேருமே கிளம்பி வரீங்க, சரியா? நித்யா, எப்படி நான் தமிழ் கூடயும் வாழக்கூடாது, மாரியம்மா கூடயும் வாழக்கூடாது. என்னாடி பித்தராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்? இங்கே பாரு, நீங்கள் எல்லோரும் மன்னார்குடியில் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். உனக்கு இங்கே எல்லாம் சப்போர்ட் பண்ணுறான்னு அத்தனை நாய்ங்களே யாருன்னு எனக்கு தெரியும், சரியா? கண்டிப்பாக வர்றேன். நான் இன்ன வரைக்கும் உண்மையாக மனசுக்குள்ள தைரியத்தை வச்சுக்கிட்டு ஒட்டவ முடியாமல் தான் கிடக்கிறானா, இருந்தாலும் ஆண்டவ புண்ணியத்தில் நான் கும்பிட்ற தெய்வம் என்னை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்குது. என்ன, நான் தான் விட மாட்டேன்னு தெரியுமில்ல. ஒன்று புண்டையை மட்டும் வரணும், நேரில் தாலி எடுத்துருவோம், நான் கட்டுறேன். எல்லாம் ஒன்றும் வந்து சொல்லி எவன் வந்து அந்த நாய்க்கு நான் தண்டனை வைத்தரேன். பாபு சம்மந்தப்பட்டிருந்தா சரி, கார்த்தி சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, பேபி சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, சுபாஷினி சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஏன் சுஜாதாவை சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். புரியுதா? புண்டையை மூடிட்டு கிளம்பி வர்றேன், சரியா? இனிமேல் தமிழ் செத்தாலும் வாழ்ந்தாலும் என் கூட தான் திருக்காடத்துறை தான் வாழணும்னு எல்லாத்துக்குமே தெரியும். என்ன, அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் அது இது பேசிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு நீ தப்பிக்கிறதுக்காக ஏண்டி என் தமிழ் நீ என் கூட படுத்த பிள்ளைய பற்றிக்கிட்ட. இப்போ உன் புருஷன் நான் கூப்பிட்றேன், கிளம்பி வரணுமில்ல? இல்லை ஒன்றை வந்து எனக்கு பிள்ளைய பற்றிக்கிட்டாளா? சொல்லு. அதனால தான் நீ அவளை காப்பாற்றுறதுக்காக நீ வராமல் இருக்கிறீங்க. சொல்லுடி. இங்கே பாரு, ஆம்பளையோ லட்சணம் எந்த அதிகாரம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆள் மாரி வந்தாலும் சரி, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நான் கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றணும். எவ்வளோ இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆள் மயிராக இருந்தாலும் கொத்தான். நான் போடுற சூள் ஒட்டி இருக்க மண்ணுக்கு சம்மந்தவன். புரியுதா? எனக்கு இருக்கிற தைரியம் எவனுக்கு வராது. என்னை மாதிரி எவனாலும் இருக்கவும் முடியாது. ஒழுங்கா மரியாதையாக தமிழ் தீவ எம்ஜிஆர் நகர் அத்தனை பேர் கிளம்பி வாங்கடி நேரில். உங்களுக்கு வரக்கூடாது, பிடிக்கக்கூடாது, மிரட்டி வச்சு அந்த எந்த தேவடியாக இருந்தாலும் அவன் புள்ளையை அவளே தாலி எடுத்துகிட்டு வர சொல்லி கட்டுறேன், ஓகேவா? புண்டை மட்டும் கிளம்பி வா. பேபி தப்பிக்கணும், சுபாஷினி தப்பிக்கணும், அப்புறம் சுஜாதா தப்பிக்கணுமா? அடியே, சுஜாதாவை தப்பு பண்ணியிருந்தாலும் அவள் காலத்தில் தாலி கட்ட தயாராக இருக்கேன், புரியுதா? புண்டை மட்டும் கிளம்பி வாடி நேரில். நான் எந்த அளவுக்கு விரதம் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் ஆபத்து, பார்த்துக்கோ. இதை கண்டினியூ பண்ணுறதா இல்லை முட்டிக்கிறதான்னு நீ தமிழ் நேரில் வரணும், தாலி எடுத்துகிட்டு நான் தாலி கட்டணும்,
அப்போனா தான் இந்த பிரச்சனை முடிவு கிடைக்கும். எல்லாத்துக்கும் நல்லது. எல்லாம் உங்கள் அத்தா எல்லாமே குழந்த குட்டி வீத்து போட்டு எல்லாம் செத்து சுடுகாட்ட போன பிறகு அப்போ தான் நீங்கள் உணர்வீங்கன்னா அதுக்கு நான் ரெடி. சரியா தமிழ்? புண்டை மட்டும் கிளம்பி வாடி. நீயும் தமிழ் வனிதாலும் எம்ஜிஆர் நகர் அத்தனை பேர் கிளம்பி வாடி. சுந்தரி ராணி எல்லாத்தையும் ராணி பார்த்தா நீ வாடி முதல் நேரில் வாடி. அப்புறம் எல்லாமே நான் நேரில் வா தான் கூப்பிட்றேன். நான் கூப்பிட்றேன் ஆம்பளையா. நீ அப்பா அம்மாவுக்கு ஒரு அப்பனுக்கு ஒரு ஆய்க்கு பிறந்த உண்மையை தான் நேரில் வந்து பேசுங்க. ஓகேவா? மாரியம்மாடு தமிழ் வனிதாலும் நேரில் வரட்டும். சரியா? அதுக்கப்புறம் நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன். நான் ஸ்டேஷனுக்கு மேலே போகிறதுக்குலாம் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு பெரிய லெவலில் எனக்கு பழக்கம் இருக்குது. எதாக இருந்தாலும் சரி நேரில் வாங்க பார்த்துக்கலாம். அவன் வேலையை பதவியை புட்டிங்கி நான் காட்டுறேன். சரியா? கிளம்பி வாணி பொண்ணை மணி தமிழ் வாணி தான் உங்கள் அத்தாலும் வாக்க.